தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து காணாது ஏன்டா போட முடியல அப்படின்னு உறவுகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. உடம்பு சரியில்லையா, 2 நாளாக காய்ச்சலில் படுத்து கிடந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிடுவோம். இந்த 2 நாளில் இவங்க என்னென்ன கூத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையாலாம் தேடலை, ஓரளவுக்கு தான் தேடினேன். எடுத்தோடனே மாட்டினவர் தஞ்சாவூர்காரர். தஞ்சாவூர் திருவிடைமருதூர் ஒன்றிய செயலாளர் திரு ரத்னவேல் ஐயா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆதி திராவிட நலன்துறை உயர்நிலைப் பள்ளியில் போய் ஆய்வுக்கு போயிருக்காரு. உங்களுக்கும் ஆய்வுக்கு என்னையா சம்மந்தம், நீங்கள் ஒன்றிய செயலாளர் தானே, உங்கள் கட்சியில் உங்களுக்கு வேலையே கொடுக்கலையா, இதைத்தான் வேலையாக பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. காரணம் என்னென்னா, அவங்க தலைமை தான் அறிவிச்சிருக்காங்க, இனிமேல் கட்சி சார்ந்த நபர்கள் யாருமே ஆய்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி அவர் போகிறாரு அப்படின்னா, நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா அப்படின்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியலை. இதை அவங்க கட்சிக்காரங்க தான் பார்த்து முடிவு எடுக்கணும். நேற்று நடந்தது ஜாப் ஃபேவர்னு சொல்லிட்டு வேறு எந்த காலேஜில் இல்லைங்க, நிறைய காலேஜில் நடந்திருக்கு. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா லோயோலா காலேஜ், அதாவது முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் படித்த கல்லூரியில் அத்தனை பேர் வேலையில்லாமல் போய் இதாகிட்டு இருக்காங்க. டிகிரி வாங்கினவங்க எல்லாமே டிகிரியை வாங்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. விருதை மகள் கீர்த்தம், எங்கள் அக்கா இருக்கக்கூடிய சிவகாசி பக்கத்தில் இருக்க திருத்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பள்ளிக்கூடம் ஒன்று இல்லாமல் கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக கலையரங்கத்தில் பள்ளிகள் நடத்திட்டு இருக்காங்க. முதல் 40 மாணவர்கள் இருந்த அந்த கலையரங்கத்தில், பள்ளிக்கூடம்லாம் சொல்ல முடியாது, கலையரங்கம் தான், அந்த பள்ளியில் இப்போ வெறும் 13 பேர் தான் படிச்சுட்ருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா அதுவே எத்து போய் கிடக்கு, கலையரங்கம் எத்து போய் கிடக்கு. புது பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருஷமாக போராடிட்டுருக்காங்க. திருத்தாங்கல் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வருஷமாக போராடிட்டுருக்காங்க. அங்கே அது பஸ் ஸ்டாண்டு, ஏன்டா அங்கே திருத்தாங்கல் அத்தம்பரி பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சாங்கன்னு யாருக்குமே தெரியலை. பஸ்ஸு உள்ளே போகிறது கிடையாது, தெருநாயும் பட்டாசு கம்பெனிக்கு போகிற லோடு வண்டின்னா உள்ளே நின்றுட்டுருக்கு. அவங்களுக்காக தான் அத்தனை கோடி கொடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ இதை இப்போ இருக்க அரசாங்கமாக அதை சரி பண்ணுமான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் இந்த அரியலூரில் குழந்தைங்களை போராடினதுனால அவங்க தடியடி நடத்தினதாக சொல்லி ஒரு காணொலி வந்துருந்துச்சு. அதுக்கு அரியலூர் மாவட்டத்துலேருந்து இன்றைக்கி காலையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, மாணவர்களை நாங்கள் தாக்கவே இல்லை, அவங்க ஓடும்போது அங்கிட்டு ஓடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். சார் நானும் அந்த காணொலி பார்த்தேன். காவலர் விரட்டிகிட்டு இருந்தார், அந்த போலீஸ்கார் விரட்டிகிட்டு இருந்தார். இல்லை அப்படின்னா விரட்டலை, அவங்க துரத்தலை அப்படின்னா ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா அந்த காணொலியில் தெளிவாக இருக்குது, ஒரு குழந்தை ஓடுது, கீழே விழுகுது, இவர் போய் சட்டையை பிடிச்சி தரத்தன்னு இழுக்கிறாரு, அதெல்லாம் தெளிவாக பதிவாகிருக்கு. இதுக்கப்புறமும் ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்புறம் சென்னை பொன்னேரியில் நம்ம தவேகா சார்பாக 3 லட்ச ரூபா மதிப்பில் 2 ஆண்டுக்கு முன்னாடி கட்டி கொடுத்த வீடு இப்போ என்ன லட்சத்தில் இருக்குது அப்படின்னா, மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக உள்ளே விழுகுது அப்படின்னு சொல்லி அவங்க இதாகிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறதை பண்ணுறீங்க, ஒரு தெளிவாக பண்ணலாம்ல. 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அசால்ட்டாக வீடு கட்டலாம், கட்ட முடியாதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஆலாப்கல் தான், நீங்கள் ஆலாப்கல் வச்சு தான் கட்டியிருக்கீங்க, ஆலாப்கல் வச்சு கட்டி மேலே ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் போட்டிருக்கீங்க. அதை ஈஸியாக முடிக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டியான கல், குவாலிட்டியான சிமெண்ட்டு, எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கியிருந்தா. நீங்கள் பெருமைக்கு எருமை மேய்க்கிறதுக்காக ஒரு லோ குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் சார். சமீபத்தில் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் புதுச்சேரி போயிருக்காரு, அவர் சொந்த ஊர் இல்லையா, அங்கே போயிருக்காரு. அங்கே மேகதாதானை பற்றி கேட்டிருக்காங்க. என்ன சார் என்னாச்சு அப்படின்னு. வேண்டாம் அதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. வேறு எங்கே பேச போகிறீங்க? பத்திரிக்கையாளர் தானே கேள்வி கேட்குறாங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் கேள்வி கேட்குறானா? பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்குறது மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான். ஒவ்வொரு வாட்டியும் பத்திரிக்கையாளரை எல்லோரும் சந்திங்கன்னு சொல்கிறது, பத்திரிக்கையாளர் பேர் என்ன, ஊர் என்ன, அவங்க குடும்பத்தில் யார் யார் இருக்கான்னு கேட்குறது கிடையாது சார். பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்வி மூலியமாக நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்கிறீங்க. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு எனக்கு தெரியலை. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், கீர்த்தனா அவர்களாக இருக்கட்டும், ஒரு சிலர் மட்டும்தான் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாங்களே தவிர தலைமை யாருமே சந்திக்கிறது இல்லை. இது வரைக்கும் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காரான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதுக்கு ராஜ்மோகன் சார் சொன்னது என்ன அப்படின்னா, நானும் விஜய் தான், இவங்களும் விஜய் தான். சார் முதல்வர் நீங்களா ராஜ்மோகன் சார்? கிடையாதுல்ல. முதல்வர் யார்? தமிழக மக்கள் சார்பாக முதல்வர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கும். அது யாருக்கு கேட்க போகிறாங்க? பத்திரிக்கையாளர் தான் கேட்க போகிறாங்க. பப்ளிக் ஒவ்வொரு ஆளாக, பொதுமக்கள் ஒவ்வொரு ஆளாக கேட்க போகிறது இல்லையே. சிஎம் சார் எனக்கு இந்த குறை இருக்குது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க போகிறது இல்லையே. எங்களுக்கு இவ்வளோ, இந்த ஊருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு யார் சொல்லுவா? உங்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் சொல்லுவாங்களா? இல்லை சிஎம் சாரோட அட்மின் ஒரு ஆள் இருக்கார், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, எக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஐ மீன் ட்விட்டர் சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா. அது நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க அவர் சொல்ல போகிறாரு இவ்வளோ பிரச்சனை இருக்குது.